மெட்டலும் இன்னொன்று வந்து அலப்பரி மெட்டலும். ஸ்ரீவாரி மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2400 ஸ்டெப்ஸ். அலப்பரி மெட்டலுக்கு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டது இருக்க ஆண்டி பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் ஆகுது அந்த ஆண்டிக்கு. கொஞ்சம் ஜூஸ், பட்டர் மில்க், மாங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு. கொஞ்சம் நடக்கிற மாதிரி வரும்போது நல்லா இருக்கு. அது வந்து ஒரு 4-5 டியர் மட்டும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி ஃபுல்லாக நாங்கள் வந்து இங்கே இந்த மங்கீஸ் பார்த்தோம். பிளாக் மூஞ்சி இருக்கிற மங்கீஸு டிஃப்ரெண்ட்டாக. ஹலோ பியூட்டிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நானும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பற்றி போயிருந்தோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து மந்த் ஆஃப் ஏப்ரல்லே வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட்டு அப்புறமா வந்துட்டு தர்ஷன் டிக்கெட்டு எல்லாமே புக் பண்ணிட்டு இருந்தா. ஜூலை 30th நைட் 9:57 எங்களோட ட்ரெயின். கரெக்டாக ட்ரெயின் 9:15 வந்துச்சு. ஏறிட்டோம். ட்ரெயின் வந்து கரெக்டாக 3:40 AM வந்து திருப்பதி ரீச் ஆகும். வீட்லேயே டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் ட்ரெயின் எல்லாம் ஏறி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு போனோம். அப்புறமா போக போக ஒரு 10:30 மேலே தூங்கிட்டோம். ட்ரெயினில் வந்து கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அப்புறமா வந்து தூக்கம் வந்து தூங்கிட்டோம். ட்ரெயின் வந்து 3:40 வந்து திருப்பதி ரீச் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா ட்ரெயின் 3:30 ரீச் ஆயிடுச்சு. இறங்கிட்டு நாங்கள் பஸ் எல்லாம் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நினச்சோம். பார்த்தா பஸ்ஸு, ஆட்டோ, டாக்ஸி எல்லாமே இருந்துச்சு. பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக திருமலாக்கு போகிற பஸ்ஸஸ் தான் இருந்தது. அலப்பரி அப்புறமா வந்துட்டு ஸ்ரீவாரி மெட்டலுக்கு போகிற பஸ் எல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து நாங்கள் ஷேர் ஆட்டோவில் போனோம். ஒருத்தருக்கு வந்து 30 ரூபாய் வாங்கிக்கினாங்க ஷேர் ஆட்டோவில். நடந்து போகிற இடத்துக்கு இறங்கிட்டு அங்கே வந்து லக்கேஜ் கவுண்டருக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து வச்சுட்டு ஃப்ரீ டிக்கெட் வாங்கலான்ட்டு கவுண்டருக்கு போனோம். ஸோ இதுதான் வந்து அந்த கவுண்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 14,000 + 6,000 20,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அலப்பரி மெட்லுக்கு வந்துட்டு 14,000 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மெட்லுக்கு வந்துட்டு 6,000 டிக்கெட்ஸ் வந்து பர் டே வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இந்த வாட்டி வந்து நடந்து தான் போக போகிறோம். நான் ஆல்மோஸ்ட் வந்து 2 வாட்டி நடந்து போயிருக்கேன். ரொம்பவே கேப் இருக்குது. நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நடந்து போகிறேன். வாங்க நம்ம போகலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அரௌண்ட் 5:30 AM வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நடப்பாதை வந்து ஆரம்பிச்சிச்சு. வாங்க இப்போ நடப்போம். இங்கே என்ட்ரன்ஸில் எல்லோரும் ஒரு பூஜை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப காமாக அங்கே உக்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா வாக் பண்ணோம். ரொம்ப ரஷ்ஷாக பண்ணிக்கல, நாங்கள் நிதானமாகவே நடந்து போனோம். நம்ம வந்துட்டு திருப்பதிக்கு நடந்து போனோம்னா 2 பக்கமாக போகலாம். ஒன்று வந்து ஸ்ரீவாரி மெட்டலும், இன்னொன்று வந்து அலப்பரி மெட்டலும். ஸ்ரீவாரி மெட்லுக்கு பார்த்தீங்கன்னா 2400 ஸ்டெப்ஸு, அலப்பரி மெட்லு பார்த்தீங்கன்னா 3550 ஸ்டெப்ஸ் வருது. நம்ம வந்து இது 2த்துக்கும் போகணுன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃப்ரீ தர்ஷன் கவுண்டருக்கு போயிட்டு நம்ம வந்து ஃப்ரீ தர்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்லுக்கு வந்துட்டு 6,000 ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அலப்பரி மெட்லுக்கு பார்த்திங்கன்னா 14,000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க பர் டே. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க ஆண்டி பார்த்திங்கன்னா 65 இயர்ஸ் ஆகுது அந்த ஆண்டிக்கு. இந்த வயசுலேயும் வந்து
நடக்கணும்னு வந்திருக்காங்க. ரியலாக வந்து ரொம்ப கிரேட் அந்த ஆண்டி. எங்கள் ஈக்குவலுக்கு நடந்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு ஃப்ரெண்டானாங்க அவங்க. அலப்பேரி மெட்லோ பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 3550 ஸ்டெப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 ஹவர்ஸில் போயிடலாம். ஒரு நார்மலாக நடக்கிறவங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்க ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம். அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்லோ பார்த்தீங்கன்னா 2400 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு 2 to 2.5 ஹவர்ஸில் போயிடலாம். ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. நல்ல பெரிய கேங்கோடு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் போனீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிறப்பவே ப்ரெஷ்ஷு பேஸ்டெல்லாம் வாங்கி போயிட்டோம். போகிற வழியிலே வந்து ப்ரெஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட்டர் மில்க் குடிக்கலான்ட்டு பட்டர் மில்க் வாங்கி குடித்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அப்புறம் போக போக கொஞ்சம் ஜூஸு, பட்டர் மில்க்கு, மாங்காய், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம். మజ్జిగన 10 రూపాయల గ్లాస్ 10 రూపాయల మజ్జిగన 10 రూపాయల మోర్ 10 రూపాయల కూలింగ్ ఉన్న. Respect to wild life. Do not feed animals in the forest. போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த ஸ்டெப்ஸில் வந்து குங்குமம், மஞ்சள் வச்சுட்டு நடந்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் வந்து கற்பூரம் வச்சு கற்பூரமெல்லாம் ஏற்றிட்டு வராங்க. நான் கேட்டேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு. கேட்கும்போது அதுவும் வந்து ஒரு விதமான வேண்டுதல்னு சொன்னாங்க. போக போக ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். எப்போ வரும்ன்ட்டு பார்த்தா கடைசிக்கு ஆஞ்சநேயர் கோவில் வந்தது. கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு. கொஞ்சம் நடக்கிற மாதிரி வரும்போது நல்லா இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறப்போ கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் வந்துட்டு டியர் பார்த்தோம். ஒரே ஒரு டியர் பார்த்தோம். அப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் போந்து ஒரு 4-5 டியர் மாத்திரம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கிட்டவே வந்துட்டு இருக்குது. ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்துட்டாங்க அதுக்கிட்ட. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா துரத்திடுவாங்க. பட் அவங்க அங்கே அப்சர்வ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜனங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போக விளையாடிட்டு இருந்தாங்க. அது பார்த்தா அது கொம்பெல்லாம் பெருசாக இருந்தது. அந்த கொம்பெல்லாம் வச்சு விளையாடுறாங்கோ, இழுக்கிறாங்கோ, செல்ஃபி பிடிக்கிறாங்கோ, அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. நானும் வந்து உங்களுக்கு காட்டலான்னு கேப்சர் பண்ணேன். நடக்கிறோம் இன்னமும் வரவே இல்லை, நடந்துகிட்டே இருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரோடு வரப்போகுது. ரோட்டில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ரோட்டில் நடந்து போகிறோம். இந்த ரோட்டில் நடக்கிறப்போ பார்த்து உஷாராக நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டிங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்.
நாங்கள் வந்து இங்கே இந்த மங்கீஸ் பார்த்தோம். பிளாக் மூஞ்சி இருக்கிற மங்கீஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மங்கீஸு. இதுதான் வந்து ரோட்வே. ஸோ நம்ம அந்த பாத்லேயே போகணும். ரோட்லலாம் நடந்து போகக்கூடாது. உஷாராக சேஃப்டியாக போகணும். இந்த சைடு கொஞ்சம் ஃபாரஸ்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4 ஹவர்ஸில் வந்து எங்களோட டெஸ்டினேஷன் எல்லாம் வந்து ரீச் ஆகி ரூம்க்கெல்லாம் போயிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜ் போட்டு தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு 3 o'clock போலவே கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து ஃப்ரீ பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் இருந்தது. அப்படியே பொடி நடியாக நடந்து போனோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் கிடைக்குதான்னு பார்த்தோம். ஃப்ரீ பஸ் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஷேர் ஆட்டோ டாக்ஸி எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து டாக்ஸியில் வந்து தர்ஷன் போகிற இடத்துக்கு வந்து 30 rupeesன்னு சொன்னாங்க. சரின்னுட்டு நானும் என் ஃப்ரெண்டு அந்த டாக்ஸியில் ஏறி கிளம்பிட்டு அங்கே போயிட்டு அன்னப்பிரசாதம் போய் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பிரசாதம். எப்பவுமே வந்து திருமலாவில் வெங்கடேஷ் பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ரீவராக சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம வந்து பாலாஜி சாமியை பார்க்க போகணுமா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு ஸ்ரீவராக சாமியை கும்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க குளமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தர்ஷனுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெயிலும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நானும் ஃப்ரெண்டும் அப்படியே வந்து அந்த மழையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து தர்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. வழியெல்லாம் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அப்படியே வந்து கிளைமேட் எல்லாம் மழையாக மாறி மழை நின்றுச்சு. ஆனால் கீழே வந்து நல்லா கூலிங்காக இருந்தது. ஸோ உள்ளே வந்து பார்த்தா அங்கங்கே போர்டு போட்டிருந்தாங்க. 300 rupees தர்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த ஆரோமாவை பார்த்து அப்படியே வந்து நிறையா போயிட்டே இருந்தோம். இதோடா எங்கடா வந்து அந்த 300 rupees தர்ஷன் எங்கன்னு பார்க்குறோம். அதுவும் வர மாதிரியே இல்லை. சரி நட, இதான் சவி வந்துடுச்சா என் ஃப்ரெண்டை கேட்க, அவளை நான் கேட்க, என்ன அவள் கேட்க, இதே மாதிரி போனோம். ஆனால் காலெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக வலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரெடியாகி போயிட்டோம் எப்படியோ தர்ஷன் போகணுன்னுட்டு. நாங்கள் வந்து 3:40 வந்து உள்ளே கிளம்பிட்டோம். சரி வா எப்படியோ போகலான்ட்டு போகிற வழியெல்லாம் வந்து எங்களால் நிற்கவே முடியல. எப்படியோ வந்து போய் தர்ஷனெல்லாம் முடித்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் லாக்கரில் ஃபோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரூமில் திங்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.